ஓகே. ஸோ நான் இன்னைக்கு என்னென்னலாம் படிச்சேன்னா, ஏடபிள்யூஎஸ்ல மேசி பேரே மொக்கையாடுறல. மேசி செக்யூரிட்டி ஹப். அப்புறம் என்னமோ ஒன்று படிச்சேனே, ஏடபிள்யூஎஸ் டிடெக்டிவ். ஓகே. இந்த 3 சர்வீஸ் பற்றி தான் இன்னைக்கு படித்தேன். ஸோ இப்போ மேசினா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ மேசிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம டேட்டாவில் S3ல ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த S3ல ஏதாச்சும் பர்சனல் டேட்டாவோ இல்லை ஏதாவது சென்சிட்டிவ் டேட்டாவோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம மேசி சர்வீஸ் யூஸ் பண்ணோம்னு வைங்களேன், அந்த டேட்டாவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறேன் எப்படி என்ன பண்ணோம்னா, ஐடென்டிஃபை அந்த S3 பக்கெட்டில் இருக்கிற டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எய்தர் என்ன சொல்கிறது, ஒன்றா ஏதாச்சும் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி இது பண்ணணும். ஒன்றா என்ன சொல்லலாம், ஒன்றா ஏதாச்சும் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் இன்வோக் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா ஏதாச்சும் எஸ்என்எஸ் கியூவில் போட்டு நோட்டிஃபிகேஷன் எனக்கு அனுப்பு. அதாச்சும் இப்போ இந்த பக்கெட்டில் இப்படி ஒரு சென்சிட்டிவ் டேட்டா இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அனுப்பு, இந்த பக்கெட்டில் சென்சிட்டிவ் டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மேசியை வச்சு பண்ணலாம். அடுத்து இந்த செக்யூரிட்டி ஹப்பு. இந்த செக்யூரிட்டி ஹப்னா என்னென்னா, இப்போ இந்த மேசி இருக்கு இல்லையா, இந்த மேசி இதுக்கு முன்னாடி நிறையா கொஞ்சம் பார்த்தோம். இன்ஸ்பெக்டர், அப்புறம் கார்ட் டியூட்டி, இந்த மாதிரி எல்லா செக்யூரிட்டி ரிலேட்டடு இருக்கிற எல்லா சர்வீஸுமே இங்கே கிளப் ஆகி ஒரு டேஷ்போர்டாட்டம் இருக்கிறது தான் இந்த செக்யூரிட்டி ஹப்பு. ஸோ இந்த செக்யூரிட்டி ஹப்பில் என்ன தெரியும்னா, இப்போ ஏதாச்சும் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸோ இல்லை ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூனா நமக்கு தெரிய வந்துடும் இந்த செக்யூரிட்டி ஹப் மூலியமாக. ஸோ அப்போ அந்த செக்யூரிட்டி ஹப் மூலியமாக தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எய்தர் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணி விட்டு அதுக்காக அந்த ஈவெண்ட் பிரிட்ஜுன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அது ஈவெண்ட் பிரிட்ஜ் மூலியமாக ஏதாவது பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஏடபிள்யூஎஸ் டிடெக்டிவ் கீழே இருக்கு இல்லையா, ஏடபிள்யூஎஸ் டிடெக்டிவ். ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏடபிள்யூஎஸ் டிடெக்டிவ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா இந்த செக்யூரிட்டி ஹப்பில் எப்போ எரர் வரும்னா, ஸோ நான் இது சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன்னா செக்யூரிட்டி ரிலேட்டட் சர்வீசஸ் லைக் ஏடபிள்யூஎஸ் மேசி, இன்ஸ்பெக்டர், கார்ட் டியூட்டி, இந்த மாதிரி எல்லா சர்வீசஸுமே கிளப்பாக இருக்கிற ஒரே இடம் தான் இந்த செக்யூரிட்டி ஹப்பு. ஸோ இந்த சர்வீசஸில் எங்கே இஷ்யூ வந்தாலுமே இந்த செக்யூரிட்டி ஹப்பில் இஷ்யூ காட்டும். ஸோ இஷ்யூ காட்டினா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதர் நம்ம ஏடபிள்யூஎஸ் டிடெக்டிவ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஈவெண்ட்ஸ் பிரிட்ஜில் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி நம்ம ஏதாவது நம்மளே கோட் எழுதி லாம்டா ஃபங்க்ஷனில் போட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸும் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது. நம்மளே இப்போ தான் ஏடபிள்யூஎஸில் தவிழ்ந்து படிச்சுட்ருக்குறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒன்றா ஈவெண்ட் பிரிட்ஜ் கால் பண்ணுவாங்க எரர் இருந்தால், இல்லைனா இந்த ஏடபிள்யூஎஸ் டிடெக்டிவ் கால் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஏடபிள்யூஎஸ் டிடெக்டிவ் என்ன பண்ணோம்னா, ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல இஷ்யூ இருந்துச்சுன்னு வைங்களேன், ஸோ ஏன் இந்த இஷ்யூ வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏடபிள்யூஎஸ் டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடும். இது வந்துட்டு ஏன் நம்மளே கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னா, அது வந்துட்டு ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறையா ஃபைல்ஸ் அனலைஸ் பண்ணுற மாதிரி வரும். எரர் வந்துட்டு இதுதான் எரரு, இந்த லைன் நம்பர் 5ல் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கோடு எழுதுனோம்னா லைன் நம்பர் 5ல் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் வருது, இல்லை நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வருது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னு வைங்களேன், டக்குன்னு அந்த லைனில் போய் நம்ம செக் பண்ணோம்னா எரர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த ஏடபிள்யூஎஸில் வந்துட்டு இதனால தான் எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது ஈஸியாக ஆக்கிறதுக்கு இருக்கிறது தான் இந்த ஏடபிள்யூஎஸ் டிடெக்டிவ் அப்படிங்கிற சர்வீஸு. இதுவுமே காசு கட்டி தான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான்.